முருகப்பெருமானுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருப்பது எப்படி, எப்போது விரதம் துவக்க வேண்டும் என பல சுவாரஸ்ய தகவல்களுடன் இந்த பதிவினை காணலாம் வாங்க. முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பது மிக மிக உயர்ந்த பலனை தரும். நம் வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றும் விரதமாக இந்த விரதம் பார்க்கப்படுகிறது. மிக மிக எளிமையான இந்த விரதத்தை எப்படி இருக்கலாம், எப்போது இருக்கலாம், எப்படி விரதம் கடைபிடித்தால் முருகப் பெருமானின் அருளை முழுமையாக பெற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. முருகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளான தைப்பூச தினத்தின் போது இந்த 48 நாள் விரதம் இருப்பது வழக்கம். முருகனின் அருளை பெற வேண்டும் என நினைக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த விரதத்தை இருக்கலாம். சபரிமலை ஐயப்பனுக்கு ஒரு மண்டல காலமான 41 நாட்கள் மாலையணிந்து விரதம் இருப்பதைப் போல் முருகன் பெருமானுக்கும் மண்டல விரதம் இருக்கும் வழக்கம் உள்ளது. முருகப் பெருமானுக்கு மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்றுதான் தைப்பூசம். தை மாதத்தில் வரும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஞான பண்டிதனான முருகப் பெருமான் ஞான பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டிக் கோலம் கொண்டு அமர்ந்த தினமாக தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்களால் விசேஷமாக கொண்டாடப்படும் விழாவாக தைப்பூசம் உள்ளது. 48 நாள் விரதம் எப்போது துவங்க வேண்டும்? தைப்பூசத்திற்கு முந்தைய 48 நாட்கள் விரதம் துவங்கி முருக பக்தர்கள் மண்டல விரதம் இருப்பது வழக்கம். வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டும், செல்வம் பெருக வேண்டும், கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட வேண்டும், பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் என்கிறவர்கள் முருகப் பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு இந்த 48 நாள் விரதத்தை அனுஷ்டிக்கலாம். 2025ஆம் ஆண்டில் பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூசம் வருகிறது. அதனால் முருகனுக்கு 48 நாள் தைப்பூச விரதம் இருக்க விரும்புபவர்கள் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி தைப்பூச தினமான பிப்ரவரி 11ஆம் தேதி வரை மொத்தம் 48 நாட்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். விரதம் துவங்கும் முறை: டிசம்பர் 25ஆம் தேதியன்று காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று எந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக விரதம் இருக்கிறீர்களோ அந்த கோரிக்கையை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செய்து வைத்து விரதத்தை துவங்குங்கள். நைவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு, ஒரு வாழைப்பழம் வைக்கலாம். அல்லது சிறிது கற்கண்டு வைத்து விரதத்தை துவங்கலாம். அதன் பிறகு தினமும் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் செல்லலாம். முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் போன்ற முருகப் பெருமானுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி விரதத்தினை கடைபிடிக்கலாம். எதுவும் தெரியாதவர்கள் நெற்றியில் திருநீறு வைக்கும் போது எப்போதும் மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்கள் முடிந்தால் ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் 3 வேளையும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். விரதம் இருப்பவர்கள் 48 நாட்களும் கண்டிப்பாக அசைவம் சாப்பிடாமல், யாரிடமும் கோபம் கொள்ளாமல், அமைதியாக சாந்த குணத்துடன் இருந்து விரதத்தினை கடைபிடிக்க வேண்டும். பெண்களுக்கான விரத முறைகள்: இந்த விரதத்தின் போது தினமும் தலைக்கு குளிக்க வேண்டிய அவசியமில்லை. செவ்வாய்க்கிழமை மட்டும் தலைக்கு குளித்துவிட்டு விரதம் இருக்கலாம். பெண்கள் மாதவிடாய் காலத்திலும் விரதத்தை தொடரலாம். பூஜை அறைக்கு செல்லாமல் வெளியில் இருந்தே முருகனை மனதார நினைத்து முருகனின் மந்திரங்களை சொல்லி விரதத்தை தொடரலாம். வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தினமும் காலையிலேயே எழுந்து குளித்து விட வேண்டும். விரதம் கடைபிடிக்கும் நாட்களில் முருகப் பெருமானுக்கு மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களால் அலங்கரித்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. ஷட்கோண தீபம் ஏற்றுவதும் வெற்றிலை தீபம் ஏற்றுவதும் மிக மிக நல்ல பலனை தரும். 48 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன? 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்கலாம்.
இவர்கள் ஜனவரி 22ஆம் தேதி விரதத்தை துவக்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விரதத்தை தொடரலாம். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதைச் செய்து முருகப் பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் போதும். தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி வைத்து முருகப் பெருமானுக்கு ஏதாவது நைவேத்தியம் படைத்து வழிபட்டு அன்று மாலையும் விளக்கேற்றி வைத்து வழிபட்டு முருகனுக்கு நன்றி தெரிவித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். முடிந்தவர்கள் முருகன் கோவிலுக்குச் சென்று தரிசித்தும் அல்லது பால் வாங்கி அபிஷேகம் செய்துவிட்டும் வரலாம். 48 நாள் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும்? முருகப் பெருமானுக்கு நம்பிக்கையுடன் 48 நாட்கள் விரதம் இருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றி அடையும். வாழ்க்கையில் இந்த 48 நாட்கள் முருகப் பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் வாழ்க்கையில் இனி மீதி இருக்கும் காலம் முழுவதும் முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார். குருவாக இருந்து உங்களை வழிநடத்திச் சென்று உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வார். இந்த விரதத்தை ஒவ்வொரு வருடம் இருப்பது மிக மிக சிறப்பு. அப்படி முடியாதவர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருப்பது நல்ல பலனை தரும். மேலும் முருகனின் பரிபூரணமான அருளை பெற்று வாழ்க்கையில் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். ஓம் சரவணபவ. ஓம். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.